அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எல்லோருக்கும் வாழ்க்கையில் மன நிம்மதியையும் அளவற்ற மகிழ்ச்சியையும் கொடுப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இதை ஓதிக்கொண்டால் உங்களது துவாக்கள் ஏற்கப்படும். நாம் துவா செய்யும் போது என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் அதற்கு பிரதிபலன் தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் துவாவில் முதலில் இந்த துவாவை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹும்மா இன்னி அசலுக்க பி அன்னலக்கல் ஹம்த லாயிலாஹா இல்லா அந்த பதியு சமாவாத்தி வல் அரசி யா ஜல்ஜலலி வல் இக்ராமி யா ஹையு யா ஹையும். இதன் அர்த்தம், யா அல்லாஹ், உன்னிடத்தில் உனக்கே சொந்தமான எல்லா புகழின் பொருட்டாலும் கேட்கிறேன். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீ வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன், மாண்பு மகைத்தவன், வெகுமதி உபகாரம் இவற்றின் உரிமையாளனே, என்றென்றும் உயிர் வாழ்பவனே, அனைத்தையும் நிலைநாட்டுபவனே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துவாவை கேட்டு யார் தங்களுடைய துவாவை கேட்கிறார்களோ அல்லாஹ் நிச்சயம் துவா ஏற்றுக்கொள்வான் என்றார்கள். இது சக்தி வாய்ந்த துவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி, இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஹஜ்ஜுக்கு பின் ஒரு ஹஜ், ஒரு உம்ராக்கு பின் ஒரு உம்ரா என்று ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? இந்த இரண்டும் வறுமையையும் பாவத்தையும் போக்கிவிடுகிறது. எப்படி கொல்லலின் துருத்தி இரும்பினுடைய அசுத்தங்களை நீக்கி விடுகிறதோ அது போன்று. அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், திர்மிதி 810. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.